புதுக்கோட்டை சங்கன்விடுதி அருகே குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலந்த புகாரில் தற்போது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். மேலும் இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் முருகேசன், விவரங்களை வழங்கலாம். சபினா, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை அருகே குருவாண்டான் தெருவில் ஆதித்திராவர் காலனியில் சுமார் 35க்கும் மேற்பட்ட பட்டியல் இன சமூக மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் குருவாண்டான் தெருவில் ஆதித்திராவர் காலனியில் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தக்க தொட்டியில் உள்ளது. இந்த மேல்நிலை தொட்டியில் இருந்து ஆதித்திராவர் காலனி மற்றும் மாற்று சமூகத்தை சேர்ந்த 5 குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் குடிநீர் கலங்களாக வருவதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் தூய்மை பணியாளர்கள் சரவணன் என்பவரை அழைத்து தூய்மை பணியில் ஈடுபட்ட பொழுது அதில் மாட்டு சாணம் கலந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேல்நிலை நீர்த்தக்க தொட்டியில் ஏரியா இளைஞர்கள் மாட்டு சாணம் கலக்கப்பட்டது உண்மை என்று தெரிவித்தனர். இந்த நிலையில் சாணம் கலக்கப்பட்ட குடிநீரை குடித்த அப்போது பொதுமக்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அருகே உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது. மேலும் இது சம்பந்தமாக வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம நிர்வாக அலுவலரிடம் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து அரசு தரப்பினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குடிநீரில் கலக்கப்பட்ட அந்த அசுத்தத்தை ஆய்வு எடுத்து சென்றுள்ளனர். மேலும் ஆய்வில் மாட்டு சாணம் என்று நிரூபிக்கப்பட்டால் மாட்டு சாணம் கலந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் குடிநீர் இன்றி தவித்து வருவதாக உடனடியாக பொதுமக்களுக்கு விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பொழுது பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிநீர் மேல்நிலை நீர்க்க தொட்டியில் சாணம் கலக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி சம்பவம் அப்போதையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் சங்கம் விடுதி ஊராட்சிக்கு உட்பட்ட குருவாண்டான் தெருவில் அமைந்துள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாற்று சாணம் கலக்கப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடி போலீசார் தொடங்கி முதல் தகவல் அறிக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சபினா, விரிவான தகவல்களுக்கு நன்றி முருகேசன்.